திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும்போது பலருக்கும் பலவிதமான அனுபவங்கள் ஏற்படுகின்றன. சிலருக்கு உடல் சோர்வு தெரியும், சிலருக்கு மனதில் ஒரு விளக்கம் தர முடியாத அமைதி கிடைக்கும். ஆனால் சிலருக்கு மட்டும் மிகவும் வித்தியாசமான ஒரு அனுபவம் நடக்கும். எந்த காரணமும் இல்லாமல் திடீரென கண்களில் கண்ணீர் வழியும். அது சாதாரண அழுகை போல இருக்காது. யாராவது காயப்படுத்தியதால் வரும் கண்ணீரும் அல்ல. மனதில் பெரிய துக்கம் இருந்ததாலோ யாரையும் நினைத்ததாலோ கூட இருக்காது. இருந்தாலும் கண்கள் கலங்க ஆரம்பித்துவிடும். அந்த நேரத்தில் பலர் தாங்களே குழப்பமடைவார்கள். எனக்கு ஏன் கண்ணீர் வருகிறது என்று உள்ளுக்குள் கேட்பார்கள். ஆனால் அந்த கேள்விக்கு அவர்களுக்கே பதில் கிடைக்காது. ஏனெனில் அது மனதில் நடக்கும் ஒரு ஆழமான மாற்றம் என்று பலர் நம்புகிறார்கள். கிரிவலம் என்பது வெறும் நடைப்பயணம் அல்ல என்று பலரும் கூறுவார்கள். அது ஒரு ஆன்மீக அனுபவம். ஒருவர் தன் வாழ்க்கையின் சுமைகளை எடுத்துக்கொண்டு அந்த பாதையில் நடக்கிறார். தினசரி வாழ்க்கையில் மனிதன் எத்தனை விஷயங்களை மனதில் பூட்டி வைத்து வாழ்கிறான். வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள் கவலை இருக்கும். குடும்ப பிரச்சனை, பணக்கஷ்டம், தோல்வி, ஏமாற்றம், உடைந்த நம்பிக்கை, மன அழுத்தம், இவையெல்லாம் அமைதியாக மனதில் தேங்கி கிடக்கும். பல நேரங்களில் மனிதன் அழவே முடியாமல் வாழ்கிறான். மனதில் எவ்வளவு வலி இருந்தாலும் வாழ்க்கை முன்னே போக வேண்டும் என்பதால் அதை மறைத்து வைக்கிறான். ஆனால் கிரிவல பாதையில் நடக்கும்போது அந்த அடக்கி வைத்த உணர்வுகள் மெதுவாக வெளியே வர ஆரம்பிக்கிறது என்று பலர் உணர்கிறார்கள். இரவு நேர கிரிவலத்தில் அந்த உணர்வு இன்னும் ஆழமாக இருக்கும். சுற்றிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தாலும் மனதில் ஒரு தனி அமைதி இருக்கும். மலை ஒரு புறம் அமைதியாக நிற்கும். சில இடங்களில் தீபம் எரியும். சிலர் மெதுவாக ஓம் நம சிவாய என்று சொல்லிக்கொண்டு நடப்பார்கள். அந்த ஒலி, அந்த சூழல், அந்த பாதை, இவை அனைத்தும் சேர்ந்து மனதை வேறொரு நிலைக்கு கொண்டு சென்று விடுகிறது. அப்போதுதான் சிலருக்கு திடீரென கண்ணீர் வருகிறது. அது துக்கத்தின் கண்ணீர் அல்ல, மனம் உருகும் கண்ணீர். பல வருடங்களாக உள்ளுக்குள் இருந்த சுமை கரையும் தருணம் போல இருக்கும். சிலர் அந்த நேரத்தில் தாங்கள் செய்த தவறுகளை நினைத்து வருந்துவார்கள். சிலர் வாழ்க்கையில் கிடைத்த நல்ல விஷயங்களை நினைத்து நன்றி உணர்வுடன் அழுவார்கள். இன்னும் சிலருக்கு எந்த நினைவும் வராது. இருந்தாலும் கண்ணீர் மட்டும் தொடர்ந்து வரும். அதை அனுபவித்தவர்கள் பலர் ஒரே மாதிரி ஒரு உணர்வை சொல்வார்கள். அந்த நேரத்தில் நான் தனியாக இல்லை போல இருந்தது என்பார்கள். ஏதோ ஒரு தெரியாத சக்தி அருகில் இருப்பது போல மனதில் தோன்றும். அந்த உணர்வு மனிதனின் அகம்பாவத்தை மெதுவாக உடைத்து விடுகிறது. சிலருக்கு கிரிவலம் செல்லும் முன் மனதில் நிறைய குழப்பம் இருக்கும். வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருப்பார்கள். மனதில் அமைதி இருக்காது. ஆனால் கிரிவலத்தின் நடுப்பகுதியில் திடீரென கண்ணீர் வந்த பிறகு மனம் லேசாகிவிடும். உள்ளுக்குள் இருந்த பாரம் குறைந்தது போல உணர்வார்கள். கிரிவலத்தில் வரும் கண்ணீரை பலர் ஆன்மாவின் சுத்திகரிப்பு என்று கூட சொல்வார்கள். மனதில் இருந்த பழைய காயங்கள் மெதுவாக கரைகிறது என்று நம்புகிறார்கள். சில நேரங்களில் ஒருவர் தன்னையே மன்னிக்க முடியாமல் வாழ்கிறார். சிலருக்கு பிறரை மன்னிக்க முடியாது. ஆனால் அந்த பாதையில் நடந்து கொண்டிருக்கும் போது மனம் மெதுவாக மாற ஆரம்பிக்கும். அதனால் தான் கிரிவலம் முடிந்த பிறகு பலர் அமைதியாகி விடுகிறார்கள். முன்பு இருந்த கோபம் குறையும், தேவையில்லாத எண்ணங்கள் குறையும். சிலருக்கு வாழ்க்கையை புதிதாக தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். கிரிவல பாதையில் காணப்படும் ஒவ்வொரு விஷயமும் மனதை தொடும். சாமியார்களின் அமைதி, பக்தர்களின் நம்பிக்கை, அன்னதானம் செய்யும் மக்களின் கருணை, காலில் வலி இருந்தும் தொடர்ந்து நடக்கும் மனிதர்கள், இவை அனைத்தும் மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். சில நேரங்களில் ஒரு சிறிய விஷயமே மனதை உடைத்துவிடும். வழியில் ஒருவர் தண்ணீர் கொடுப்பது, யாரோ அருணாச்சலா என்று முழங்குவது, கோயில் மணியோசை கேட்பது, இவை கூட கண்களில் கண்ணீரை வரவழைக்கலாம். ஏனெனில் அந்த நேரத்தில் மனம் மிகவும் மென்மையான நிலையில் இருக்கும். பலர் சொல்லும் ஒரு விஷயம் என்னவென்றால், கிரிவலத்தில் வரும் அந்த கண்ணீருக்கு பிறகு அவர்கள் மனதில் ஒரு பெரிய அமைதி வந்தது என்பார்கள். வாழ்க்கையின் பிரச்சனைகள் உடனே மறைந்து விடாது. ஆனால் அதை சமாளிக்க ஒரு புதிய மனநிலை கிடைக்கும். அதனால் தான் பலர் மீண்டும் மீண்டும் கிரிவலம் செல்ல விரும்புகிறார்கள். அந்த பாதையில் கிடைக்கும் உணர்வு வேறு எங்கும் கிடைக்காது என்று நம்புகிறார்கள். சிலருக்கு அது பக்தியின் அனுபவம், சிலருக்கு அது மன அமைதியின் அனுபவம், இன்னும் சிலருக்கு அது வாழ்க்கையை மாற்றிய ஒரு தருணம். கிரிவலத்தில் திடீரென வரும் கண்ணீர் பலருக்கும் ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். வெளியில் இருந்து பார்க்கும் ஒருவருக்கு அது சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் அந்த பாதையில் மனதுடன் நடந்தவர்களுக்கு அது உள்ளத்தை உருக்கும் ஒரு தருணம். அதனால் தான் பலர் கூறுவார்கள், கிரிவலத்தில் கால்கள் மட்டும் நடப்பதில்லை, மனமும் நடக்கிறது என்று. அந்த மனம் உருகும் தருணத்தில் வரும் கண்ணீர் பலருக்கு ஒரு ஆன்மீக அமைதியின் அறிகுறியாகவே தெரிகிறது.